என் வயது 30. இப்போதுதான் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி அறிந்தேன். முதலீட்டில் அதிக ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை. என் முதலீட்டு காலம் 10 ஆண்டுகள். மாதம் 20,000 முதலீடு செய்ய முடியும். நான் எந்த வகையான மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு செய்து வர வேண்டும்? சௌந்தர்யா சுந்தர் குன்னூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, சரி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதான் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கேன், நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னதுன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். ரிஸ்க் எடுக்கிறோம் எடுக்கலைங்கிறது வந்து எது டிட்டர்மின் பண்ணுதுன்னா எவ்வளவு கால அவகாசம் கொடுக்குறோம். ஒருத்தர் 10 வருஷம் கால அவகாசம் கொடுக்குறாங்க அப்படின்னதுன்னா ரிஸ்க்கை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. ஓகே, இப்போ இவங்களோட இதில் வந்து அவங்க 20,000 ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 20,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுற முடியும். ஸோ 20,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அட் த ரேட் ஆஃப் 13% அவங்களுக்கு வந்து 50 lakhs கிடைக்கும். அதே இது வந்து 20,000 நான் போட்டுட்ருக்கேன், என்னால் வந்து ஒரு 10% வந்து எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த வருஷம் 20,000, நெக்ஸ்ட் இயர் 22, அடுத்த வருஷம் 24, இந்த மாதிரி 2,000 ருபீஸாக நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா அது வந்து 50 லட்சத்துக்கு பதிலாக 66 லட்சம் கிடைக்கும். இது வந்து ஓரளவுக்கு மணி ஒன்றுமே சேர்க்காததுக்கு இந்த மணி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.